ஹாய், யாரெல்லாம் கிராமத்தில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம ஊரில் என்ன பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம்? காலையில் எந்திக்கிறோம், பொங்கல் வைக்கிறோம், ஒரு 3-4 காய்களோட சமைக்கிறோம், உட்காந்து சாப்பிட்றோம், மறுக்கா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோம். அவ்வளோதான், பொங்கல் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கிராமத்து பொங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? வெளியில் ஊருக்கு வேலைக்கு போனவங்கலாம் கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வந்துடுவாங்க. அப்படி இப்படின்னு வச்சாலும் ஒரு 100 வீடுகளுக்குள்ளே தான் இருக்கும். எல்லோரும் வந்து அந்த 3 நாள் ஊரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ரேடியோ எக்கோ அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கிரவுண்டில் தான் இருப்பாங்க. அந்த போட்டி எங்கே நடக்குதோ அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக போட்டி வைப்பாங்களா. சின்ன பிள்ளைங்கள்லாம் சோறு தண்ணிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த கேம் எப்போ முடியுதோ அப்போ தான் திரும்ப அவங்க வீட்டுக்கே போவாங்க. நான் இதை ஒரு தடவை பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா கிராமத்து பொங்கல் தான். அது வேறு மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். நம்ம பொங்கல்னால் ஒரு நாள் தான். ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா 3 நாளுமே பொங்கல் வைப்பாங்க. யாருக்காவது கிராமத்தில் போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது வேறு மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்புறம் யாரெல்லாம் இந்த வீடியோவில் கிராமத்துலேருந்து பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில்